வணக்கம் மாணவர்களே, கல்வி டிவி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இணைந்த கணிதம், இந்த இணைந்த கணிதம் பாடத்தில் மாதிரி வினாத்தாள் 2019ஆம் ஆண்டு அந்த மாதிரி வினாத்தாளில் நாங்கள் முதலாவது கேள்வி பார்ப்போம். கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to z +க்கும் ஆறின் எண்ணாம் அடுக்கு சய உண்டு ஆனது 5 வகுபடும் என நிறுவுக. சரி, நாங்கள் இந்த ஆறின் எண்ணாம் அடுக்கு சய உண்ட f of n என்று ஒரு பெயர் வைப்போம். எண்ணில் உள்ள ஒரு சார்பு. இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பொறுத்தளவில் இதில் 2 படிமுறைகள் முக்கியமானது. முதலாவது ஒரு ஆரம்ப படி, எண் சமன் ஒன்றிற்கு முடிவு உண்மை என்று நிறுவுறது. அடுத்தபடி எண் சமன் பிக்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் எண் சமன் p+1க்கு முடிவு உண்மை என்று நிறுவுறது. அப்போ இது மிக முக்கியமான 2 படிகள். அப்போ நான் முதலாவது படி எண் சமன் ஒன்றுக்கு முடிவு உண்மை என்று நிறுவப் போகிறேன். எண் சமன் 1 ஆக இடது கை பக்கம், அதாவது f1 என்றது 6ன் ஓராம் அடுக்கு சய உண்டு 5. இதை 5 தர 1 என்று எழுதலாம். ஆகவே f1 5ஆல் வகுபடும். எண் சமன் ஒன்றிற்கு முடிவு உண்மை. முதலாவது படி சரி. இப்போ 5ஆல் வகுபடும் என்று நாங்கள் காட்டுறதுக்கு 5ன்ற ஒரு நிறைவன் மடங்காக எழுதினா 5ஆல் வகுபடும். ஒரு எண் 5ஆல் வகுபடுமனுமா இருந்தால் 5ன்ற நிறைவன் மடங்காக எழுதினா சரி. 5ன்ற ஒரு மடங்காக எழுதியிருக்கிறோம். அடுத்தது எண் சமன் பிக்கு முடிவு உண்மை என்று நாங்கள் எடுப்போம். எண் சமன் p ஆக, இந்த p என்றது ஒரு நேர் நிறையன். ஆக முடிவு உண்மை என்க. எண் சமன் pக்கு முடிவு உண்மை என்று எடுத்து நாங்கள் அப்போ அந்த முடிவு எழுதுவோம். என்ன? f of p 5ஆல் வகுபடும். f of p என்றது 6ன் p-ஆம் அடுக்கு சய உண்டு 5ஆல் வகுபடும் என்ற 5ன்ற ஒரு நிறைவன் மடங்காக எழுதலாம். இந்த k வந்து சற்றுக்க இருக்கும். சரி, இனி அப்போ இதை எண் சமன் pக்கு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் எண் சமன் p+1க்கு நாங்கள் உண்மை என்று நிறுவப் போகிறோம். ரைட். அப்போ எண் சமன் p+1 ஆக f of p+1 எண்ணுக்கு பதிலாக p+1 போடணும். 6ன் p+1ஆம் அடுக்கு சய உண்டு. இதை சுட்டி விதியை பாவித்து 6 தர 6ன் p-ஆம் அடுக்கு எழுதலாம். இப்போ நாங்கள் இந்த 6ன் p-ஆம் அடுக்குக்கு பதிலாக 6ன் p-ஆம் அடுக்குக்கு பதிலாக 5k சக உண்டு எழுதலாம். இந்த முடிவில் இருந்து 6ன் p-ஆம் அடுக்குக்கு பதிலாக 5k சக உண்டு. இங்காலே ஒரு சய உண்டு கிடக்கு. இதை சுருக்கினா 30k
6ல் 1 போனால் 5. 5 பொது எடுத்தீங்களா 6k சக உண்டு. k சற்றுக்குள்ள இருந்தால் 6k சக உண்டும் சற்றுக்குள்ள இருக்கும். ஆகவே 5 ஒரு நிறைவன் மடங்கா நாங்கள் எழுதியிருக்கிறோம். எனவே 5ஆல் வகுபடும். ஆகவே n சமன் p+1ற்கு முடிவு உண்மை. ரைட். அப்போ நாங்கள் n சமன் 1க்கு நிறுவினாங்கள். n சமன் pக்கு முடிவுண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் n சமன் p+1க்கு முடிவுண்மை என்று நிறுவிட்டோம். எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி எல்லா n belongs to Z plus இற்கும் முடிவு உண்மை ஆகும். சரிதானே? இப்போ இது ஒருக்கா பார்ப்போம். இது என்ன? இப்போ நாங்கள் நிறுவினது படி 2 n சமன் pக்கு உண்மையாக இருந்தால் n சமன் p+1க்கு உண்மை. இதைத்தான் நிறுவி இருக்கிறோம். p என்னவாகவும் இருக்கலாம். இப்போ p 10 இருந்தால் 10க்கு உண்மையாக இருந்தால் 11க்கு உண்மை. p 100 இருந்தால் 100க்கு உண்மையாக இருந்தால் 101க்கு உண்மை. ஆனால் n சமன் 1க்கு உண்மை என்று நிறுவி இருக்கிறோம். ஆகவே இதுக்கு அடுத்த n சமன் 2க்கு முடிவு உண்மை. இவ்வாறு இப்போ 2க்கு உண்மை என்றால் அதுக்கு அடுத்த 3க்கு உண்மை. இப்படியே எல்லா நேர்நிறைவன் பெருமானங்களுக்கும் முடிவு உண்மை. இதுதான் கணித தொகுத்தறிவு கோட்பாடு. ரைட். இந்த முதல் பேப்பரில் அடுத்து வந்த கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி உங்களுக்கு தெரியும். 2வது கேள்வி மட்டு சமநிலையில் வாரது. ரைட், கவனிங்க. 2வது கேள்வி 2 தர மட்டு எக்ஸய 3 சிறிதல்ல சமன் 2 சக எக்ஸ். இந்த சமநிலையை தீர்க்கட்டாம். சரி, இங்கே பாருங்க. நாங்கள் முதல்ல வரவு முறையை பாவித்து இந்த சமநிலையை தீர்ப்போம். அப்போ அதுக்கு y சமன் 2 மட்டு எக்ஸய 3 இந்த வரைவையும் கீறுவோம். அதாவது இதை மட்டை இல்லாமல் செய்து எழுதினா 2 வகையை எடுக்கணும். ஒன்று எக்ஸ் பெரிதல்ல சமன் 3 என்றால் மட்டுக்குள்ள இருக்கிறது நேர் அல்லது பூஜ்ஜியம் என்றா மட்டை விட்டுட்டு அப்படியே எழுதலாம். முன்னுக்கு ஒரு 2 இருக்கு. எக்ஸ் பெரிதல்ல சமன் 3. இதே மாதிரி எக்ஸ் சிறிது 3 என்றா மட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸைய 3 மற. அப்போ ஒரு முன்னுக்கு ஒரு மைனஸை போட்டுட்டு எழுதலாம். முன்னுக்கு ஒரு 2 இருக்கிற வழியாக அந்த 2ஐயும் சேர்த்து எழுதுறேன். அப்போ இந்த வரைவை கீறணும். அதே மாதிரி நாங்கள் y சமன் 2 சக எக்ஸையும் கீறுவோம். 2 வரைவையும் ஒரே வரிப்படத்தில் கீறுவோம். சரி, இங்கே பாருங்க.
முதல்ல நாங்கள் இந்த எக்ஸ் அச்சு y அச்சை கீறுவோம். எக்ஸ் அச்சு, இது y அச்சு. சரிதான். y சமன் 2 தர மட்டு எக்ஸைய 3. உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ் சமன் 3 சைவர் என்ற புள்ளியில் அப்படி முறிஞ்சு ஒரு பி வடிவத்தில் அந்த வரைவு வரும். சரிதானே? ரைட். அப்போ அந்த வரைவு இருக்கா கீறுவோம். சரி, இங்கே பாருங்க. அதே மாதிரி இன்னொரு வரைவு y சமன் 2 சக எக்ஸ். அந்த y சமன் 2 சக எக்ஸையும் கீறுவோம். சிவப்பால கீறுவோம். சரி, இந்த வரைவுகளுக்கு பேரிடுவோம். இந்த வரைவு படித்திறன் நேராக இருக்கிற y சமன் 10x சய 6. அதே மாதிரி இந்த வரைவு படித்திறன் மறையாக இருக்கிற y சமன் சய 2x சக 6. மற்றது சிவப்பால கீர்ன வரைவு y சமன் 2 சக எக்ஸ். உங்களுக்கு தெரியும் y சமன் 2 சக எக்ஸ் சிவப்பால கீர்ன வரைவின் படித்திறன் உண்டு. y சமன் 2x சய 6 படித்திறன் 2. படித்திறன் கூடவாக இருக்கிறது. நேர் எக்ஸோடு ஆக்கிற கோணம் கூடவாக இருக்கு. ஆகவே சிவப்பால கீர்ன வரைவு இந்த மட்டு வரைவை 2 இடத்துல இந்த படத்தில் காட்டின மாதிரி வெட்டும். அடுத்ததான் இந்த வெட்டுற புள்ளிகளை நாங்கள் குறிக்கணும். இந்த வெட்டுற புள்ளி வெட்டுற புள்ளிகளை காணணும். இப்போ வெட்டுற புள்ளி காண்றதுக்கு இந்த 2 வரைவுகளையும் தீர்த்து விட்டால் சரி. இப்போ y சமன் ரைட் கவனிங்கோ. y சமன் 2x சய 6ஐயும் மற்ற அந்த சிவப்பால கீர்ன நேர்கோடு y சமன் 2 சக எக்ஸையும் தீர்ப்போம். ரெண்டையும் தீர்த்தா 2x சய 6 சமன் 2 சக எக்ஸ். அப்போ எக்ஸ் சமன் 8 வரும். ஆகவே இந்த சிவப்பால கீர்ன வரைவு வெட்டுற புள்ளி எக்ஸ் சமன் 8 இதில் வெட்டு. மற்றது y சமன் சய 2x சக 6ஐயும் y சமன் 2 சக எக்ஸையும் தீர்ப்போம். சய 2x சக 6 சமன் 2 சக எக்ஸ். அப்போ இதில் இருந்து 3x சமன் 4 எக்ஸ் சமன் 4/3 வரும். எக்ஸ் சமன் 4/3. அப்போ இது 4/3. எங்களுக்கு இந்த மட்டு வரைவு மற்ற சிவப்பால கீர்ன வரைவை விட கீழே இருக்கிற எக்ஸின் வீச்சு கேட்டுக்கிடாது. அப்போ இங்கே பாருங்க, இந்த 4/3க்கும்
8க்கும் இடையில் இருந்தால் இந்த மட்டு வரைவு சிவப்பால கீர்ன y சமன் 2 சக x என்ற அந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற x இன்ற வீச்சு. இதுதான் இந்த சமநிலையின் தீர்வு. இந்த தீர்வுகளின் தொடை என்றால் இதை நீங்கள் ஒரு தொட குறியீட்டுக்குள்ளே எழுதிவிட்டீங்களா சரி. இப்போ இங்கே பாருங்க, இது ஒரு தொட குறியீட்டுக்குள்ள எழுதுகிறேன். தீர்வுகளின் தொட அதை ஒரு தொட குறியீட்டுக்குள்ள எழுதிவிட்டீங்களா சரி. எக்ஸ், இந்த எக்ஸ்ன்றது ஒரு மெய்யன், 4/3க்கும் இல்லை சமனும் பெறும் 8க்கும் இடையில் அல்லது சமனாயிருக்கிற மெய்யன்கள் சரிதானே. இதில் சமன் பெறும், சமனாயிருக்கிறதும் கேட்டு கிடக்கு. அப்போ சமனாயிருக்கிறண்டா 4/3க்கு சமன் அல்லது 8க்கு சமன் சரியா. இதுதான் தீர்வுகளின் தொடர். அப்போ வரைவு முறையால் மிக இலகுவாக நீங்கள் செய்து கொள்ளலாம். இதோட ஒரு உய்த்தறுதலும் கேட்டு கிடக்கு, அதையும் ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். ரெண்டு தர மட்டுக்குள்ள எக்ஸ் சக 3 சிறிதல்ல சமன் 2 சய எக்ஸ். முதல் கேட்ட கேள்வி 2 தர எக்ஸ் சய 3 சிறிதல்ல சமன் 2 சக எக்ஸ். ഇതിൻ്റെ தீர்வு தான் இது. இப்போ ഇതിൻ്റെ தீர்வை முதல் உள்ள அந்த வினாவுக்குரிய விடையை வச்சுக்கொண்டு நாங்கள் உய்த்தறியணும். சரி, இங்கே பாருங்க, நாங்கள் ஒரு மட்டுக்குள்ள மைனஸால் பெருக்கிறதால பெருமானங்கள் மாறாது. அப்போ இந்த எக்ஸக 3க்கு உள்ள மட்டுக்குள்ள மைனஸால் பெருக்குவோம். சரி, இங்கே பாருங்க, இப்போ இதை -x சய 3 சிறிதல்ல சமன் 2 சக -x என்று எழுதுவோம். இப்போ இது முதல் கேள்வி மாதிரி வந்திருக்கு. அங்கே எக்ஸ் இருந்த மாதிரி இங்கே -x இருக்கு. அங்கே எக்ஸுக்கு வந்த விட இங்கே -xக்கு வரும். அப்போ -x வந்து 4/3 சிறிதல்ல சமன் -x சிறிதல்ல சமன் 8 வரும். ரைட். அப்போ நாங்கள் மைனஸால் பெருக்கி விட்டால் எக்ஸை கொண்டுடலாம். இப்போ 4/3 மைனஸால் பெருக்கினா இதில் ஒரு மைனஸ் குறி மாறும். குறி மாறும். பெரிதல்ல சமன் எக்ஸ் பெரிதல்ல சமன் சய 8. சரியா? சரி, நாங்கள் இதை மாற்றி எழுதுவோம். சய 8 சிறிது அல்லது சமன் எக்ஸ் சிறிது அல்லது சமன் சய 4/3. இதுதான் கடைசியாக தந்த அந்த சமநிலையின் தீர்வு. முதல் முடிவை பாவித்து நாங்கள் உய்த்தறிஞ்சிருக்கிறோம். சரிதானே? ரைட். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம்.
மூன்றாவது கேள்வி, ஓர் ஆகன் வரிப்படத்தில் மொட் ஆஃப் சட் மைனஸ் ஐ சிறிதல்ல சமன் உண்டு. உங்களுக்கு தெரியும், இப்போ மொட் ஆஃப் சட் மைனஸ் ஐ சமன் உண்டுன்றது ஒரு வட்டம். ஐ என்ற சிக்கல் என்ன மையமாகவும் ஒரு அலகு ஆரேயாமுடைய ஒரு வட்டம். அப்போ சிறிதல்ல சமனண்டா வட்டத்துக்குள்ளே இருக்கணும், சமனண்டா வட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி ஆர்க் சட் மைனஸ் ஐ என்றது உங்களுக்கு தெரியும், இந்த சட்டையும் ஐயையும் இணைக்கிற ஐ இதில் இருக்கும். சட்டையும் ஐயையும் இணைக்கிற அந்த கோட்டின் வீசல் அது பையன்கள் 4 அந்த சட்டையும் ஐயையும் இணைக்கிற அந்த கோடு இந்த நேர் எக்ஸோட ஆக்கிர கோணம் பையன்கள் 4 இருக்கணும். ஒரு பாதி கோடு வரும். அதே நேரத்தில் இந்த சட் வந்து ஐயையும் எடுக்க இயலாது. ஏனெண்டா சட் வந்து ஐயை எடுத்தால் அந்த சிக்கலன் சட் மைனஸ் ஐ என்ற சிக்கலன் 0 சிக்கலன்னா போயிடும். 0 சிக்கலனின் வீசல் வரையறுக்கப்படையில்லை. சரியா? ரைட். அப்போ சட் மைனஸ் ஐயை விட பெருசாக இருந்தால் இந்த கோணம் பையன்கள் 4 விட இந்த பாதிக்கோடு அமைக்கிற கோணம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி 3 பையன்கள் 4 விட சின்னனாக இருக்கும். இது 3 பையன்கள் 4 இதுக்குள்ளே இருக்கும், 2 கோட்டுக்கு இடையில் இருக்கணும். இப்போ வட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும், இந்த 2 கோட்டுக்கு இடையிலேயும் இருக்கணும். சரி, அதை நாங்கள் வடிவாக கீறுவோம். சரியா? இங்கே பாருங்க, இந்த இதுதான் மொட் ஆஃப் சட் மைனஸ் ஐ சமன் 1. மற்றது ஆர்க் சட் மைனஸ் ஐ சமன் பையன்கள் 4 இந்த கோடு. ஆர்க் சட் மைனஸ் ஐ சமன் 3 பையன்கள் 4 இந்த கோடு, ஒரு பாதி கோடு. அந்த 0 புள்ளியும் அதில் வராது. இப்போ வட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும், இந்த 2 கோட்டுக்கு இடையிலேயும் இருக்கணும். மற்றது இந்த சமநம்பர். ஆகவே இந்த புள்ளிகள் வரும். இந்த புள்ளிகளும் வரும். மற்றது வட்டத்துக்குள்ளேயும் வரும். அப்போ இதுதான் அந்த பிரதேசம். சரிதான்? இதுதான் அவர் சொன்ன பிரதேசம். அதை நிலத்தி காட்ட சொல்லி இருக்கிறார். ரைட். இதான் அந்த அவர் சொன்ன பிரதேசம் ஆர். சரி, பிறகு சொல்றார், இந்த பிரதேசத்தில் ரியல் பார்ட் ஆஃப் செட் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் செட், ரியல் பார்ட் ஆஃப் செட் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் செட் ഇതിൻ്റെ உயர்ந்தபட்ச பெருமானத்தை காணட்டாம். இதை நாங்கள் ஒரு சி என்று எடுப்போம். அதே மாதிரி இந்த செட்டை எக்ஸ் ப்ளஸ் ஐவை என்று எடுப்போம். என்க அப்போ உங்களுக்கு தெரியும், செட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐவை என்றா ரியல் பார்ட் ஆஃப் செட் என்றா எக்ஸ், இமேஜினரி பார்ட் ஆஃப் செட் y சமன் சி, y சமன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ y சமன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி என்றது ஒரு நேர்கோடு, படித்திறன் சய உண்டாக உள்ள ஒரு நேர்கோடு. அண்டா நேர் எக்ஸோட 3π/4 கோணம் அமைக்கிற ஒரு நேர்கோடு. சி என்றது வெட்டுத்துண்டு.
அப்போ இந்த வெட்டு துண்டின் உயர்வு பெருமானத்தை காணணும். அதே நேரத்தில் அந்த சிக்கலன் பிரதேசம் ஆறில் இருக்கணும். ஆகவே இந்த நேர்கோடு பிரதேசம் ஆற திருப்தி செய்யணும். அப்போ திருப்தி செய்யணுமெண்டா ஆரண்ட பிரதேசத்துக்குள்ளால் அந்த நேர்கோடு போகணும். ரைட். அப்போ ஆரண்ட பிரதேசத்துக்குள்ளால் போகிற நேர்கோடு படித்திறன் சய உண்டாயிருக்கிற நேர்கோடு அதிண்ட வெட்டு துண்டு உயர்வாக இருக்கும். ஆகவே இந்த y சமன் -x + cக்கு சமாந்திரமாக கனகோடு கீறலாம். இந்த தொடுப்புள்ளி P என்ற புள்ளியில் உள்ள தொடலியாக இருக்கிற அந்த நேர்கோடு தான் படித்திறன் சய உண்டாயிருக்கும். அதே நேரத்தில் வெட்டு துண்டு உயர்வாயிருக்கும். ஆகவே C இந்த மேக்சிமம் ON இருக்கும். இந்த ON OA + AN என்று காணலாம். OA என்றது ஒரு அலகு, AN என்றது இது 90 பாக. ஆகவே வட்டத்தின் நேர ஒன்று செக் பையின் கீழ் 4. ஆகவே 1 + √2. ஆகவே ரியல் பார்ட் ஆஃப் செட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் செட்டின் மேக்சிமம் 1 + √2. real part of set plus imaginary part of set ഇതിൻ്റെ maximum 1 + √2. ஓகேயா? ரைட். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இது எல்லைகளில் உள்ள ஒரு கேள்வி. இங்கே கவனிங்கோ. லிமிட் 8 சக எக்ஸின் முழுவதின் 1/3 சய 2 into sin 2x கீழே x வர்க்கம். x வந்து சைவர அணுகு. ഇതിൻ്റെ எல்லையைத்தான் கேட்டு கிடக்கு. 1/6 காட்ட சொல்லி கிடக்கு. சரி, இங்கே பாருங்க. லிமிட் x 0 அணுக இந்த 8 சக எக்ஸின் 1/3 சய 2 8 1/3 எழுதலாம். கீழே எக்ஸ் வர்க்கம் கிடக்கு. ஒரு எக்ஸை இதோட சேர்த்து எழுதுகிறேன், மற்ற எக்ஸை sin 2x எழுதுகிறேன், அதுக்கு கீழே எழுதுகிறேன். சரி, இப்போ இங்கே பாருங்க. லிமிட் 8 சக எக்ஸ் முழுவதின் 1/3 சய 8 1/3 கீழே இருக்கிற எக்ஸை 8 சக எக்ஸ் சய 8 என்று எழுதலாம். எக்ஸ் வந்து சைவர அணுகினா 8 சக எக்ஸ் 8 அணுகும். இஞ்சால ஒரு 2 நாங்கள் மேலேயும் கீழேயும் பெருக்கி போட்டு, அப்போ கீழே ஒரு 2x எடுக்கலாம். அப்போ 2 தர லிமிட் sin 2x கீழே 2x. x 0 போனால் 2xம் 0 அணுகும். இப்போ நாங்கள் 2 தேற்றத்தை பாவிக்க போகிறோம். முதலாவது ஒரு தேற்றம் லிமிட் எக்ஸின் எண் சய ஏயின் எண்ணின் கீழ் எக்ஸ் சய ஏ எக்ஸ் ஏ அணுகினா
NA இன் n-1 இந்த தேற்றத்தை பாவிக்க போகிறோம். அதே மாதிரி லிமிட் sin தீட்டாவின் கீழ் தீட்டா தீட்டா பூஜ்ஜியத்தை அணுகினா உண்டு. அப்போ இந்த ரெண்டு தேற்றத்தையும் நாங்கள் பாவிக்க போகிறோம். சரி, இங்கே பாருங்க. அப்போ இது NA இன் n-1 ஒன்றின் கீழ் 3 தர 8 இன் ஒன்றின் கீழ் 3 சய உண்டு சய 2 கீழ் 3 இங்கே 2 தர இது 1. இதை நீங்கள் சுருக்குங்க. இந்த சய 2 கீழ் 3 நாங்கள் கீழே கொணர்ந்து 1 கீழ் 8 2 கீழ் 3 என்று எழுதலாம். இதில் 2 1 கீழ் 3. அப்போ 8ன்றது 2 1 கீழ் 2 3ஆம் அடுக்கு. அப்போ 1 கீழ் 3 வெட்டுப்படும் 4. அப்போ இதில் 2 தான் மிஞ்சும் 1 கீழ் 6 வரும். சரியா? ரைட். அடுத்த வினா 5வது வினாவை பாருங்க. நீள் வளையம் x வர்க்கத்தின் கீழ் 16 சக y வர்க்கத்தின் கீழ் 16. நீள் வளையம் பாருங்க. உங்களுக்கு உங்களோட சிலபஸில் உங்களுக்கு நீள் வளையம் என்றால் என்னென்று தெரியும், அந்த சமன்பாடு தெரியும், பரவளைவு தெரியும். சரிதான்? ரைட். இந்த கேள்வியை கவனிங்க. நீள் வளையம் x வர்க்கத்தின் கீழ் 16 சக y வர்க்கத்தின் கீழ் 9 சமன் உண்டு. இதற்கு புள்ளி P அந்த ஆள்கூறு தந்திருக்கு. வரையப்படும் தொடலின்ற சமன்பாடு எக்ஸின் கீழ் 4 கொஸ் தீட்டா சக வையின் கீழ் 3 சைன் தீட்டா சமன் உண்டென்று காட்டட்டாம். ரைட். அப்போ இங்கே பாருங்க. x வர்க்கத்தின் கீழ் 16 சக y வர்க்கத்தின் கீழ் 9 சமன் 1. இதில் இருந்து நாங்கள் முதல் dy/dx காணணும். இப்போ இந்த 1 கீழ் 16 வெளியில் எடுங்கோ. எக்ஸை குறித்து வகைறன். எக்ஸ் வர்க்கத்தை வகைட்டா 2x. 1 கீழ் 9 வெளியில் எடுத்துவிட்டு எக்ஸை குறித்து வகையிடைக்க 2y into dy/dx. இப்போ இதை வகையிட்டீங்கன்னா 0. உண்டை வகையிட்டா 0. அடுத்ததா dy/dx எழுவாயாக்கும். இந்த 2 வெட்டலாம். இதில் இருந்து dy/dx எழுவாயாக்குங்க. சய 9xன் கீழ் 16y என்று வரும். இது ஒரு பொதுவான புள்ளியில் உள்ள தொடலின்ற படித்திறன். அப்போ P என்ற புள்ளியில் உள்ள தொடலின்ற படித்திறனை காண்றதுக்கு dy/dx அந்த P என்ற புள்ளி 4 கொஸ் தீட்டா 3 சைன் தீட்டா 9 தர எக்ஸுக்கு 4 கொஸ் தீட்டா 16 தர வைக்கு 3 சைன் தீட்டா. இதில் ஒரு 3 மேலேயும் கீழே ஒரு 3ஐயும் அதே மாதிரி 4ஐயும் வெட்டலாம். 3 கொஸ் தீட்டாவின் கீழ் 4 சைன் தீட்டா. ரைட். அப்போ இந்த P என்ற புள்ளியில் உள்ள தொடலின்ற படித்திறன் கண்டுட்ட. ஆகவே தொடலின்ற சமன்பாடு
ஒரு புள்ளி தெரியும், பி என்ற புள்ளியின் ஆள்கூறு தெரியும், அந்த தொடலின் படித்திறன் தெரியும். ஆகவே நாங்கள் சமன்பாட்டை எழுதலாம். y மைனஸ் y1 3 sin θ சமன் படித்திறன் 3 cos θவின் கீழ் 4 sin θ x ஆள்கூறு 4 cos θ. இப்போ நாங்கள் 4 sin θவால் பெருக்கினோம்டா 4y sin θ சய 12 sin வர்க்கம் θ 3x cos θ சய 12 cos வர்க்கம் θ. ஆகவே ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம். இந்த dy over dx காணேக்க இதில் ஒரு மைனஸும் கிடக்கு. அப்போ இதில் ஒரு மைனஸ், இதில் ஒரு மைனஸ், இந்த படித்திரலே ஒரு மைனஸ். இப்போ இது மைனஸ், இது ப்ளஸ். இப்போ ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம். மூன்று எக்ஸ் கொஸ் தீட்டா ப்ளஸ் 4y சைன் தீட்டா சமன் இந்த 12 சைன் வர்க்கம் தீட்டாவை மற்ற பக்கம் கொண்டு போவோம். இப்போ சைன் வர்க்கம் தீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா உண்டு 12. இப்போ 12ஆலையும் பிரித்து விட்டா எக்ஸின் கீழ் 4 கொஸ் தீட்டா ப்ளஸ் ஒய்யின் கீழ் 3 சைன் தீட்டா சமன் உண்டு. இதுதான் தொடலின் சமன்பாடு. பிறகு சொல்லி கிடக்கு அந்த பி என்ற புள்ளியில் பியின் ஆள்கூறங்களுக்கு தெரியும் 4 cos θ 3 sin θ இதுதான் பியின் ஆள்கூறு. அந்த புள்ளியில் வரையப்படுற செவ்வன் என்றா தொடலிக்கு செங்குத்தா போகிறது. அந்த செவ்வன் சைவர் சய 7/6 புள்ளி கூட போகுது. இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யலாம்டா செவ்வன்ற சமன்பாடு நாங்கள் காணலாம். தொடலின் படித்திறன் தெரிஞ்சபடியாக செவ்வன்ற படித்திறனை காணலாம். அந்த செவ்வன்ற படித்திறனை 2 விதமாக நாங்கள் சமப்படுத்த போகிறோம். ரைட், செவ்வனின் படித்திறன் இந்த பியில் உள்ள செவ்வனின் படித்திறன் ஏற்கனவே நாங்கள் பி என்ற புள்ளியில் உள்ள தொடலின் படித்திறன் கண்டிருக்கிறோம். ஆகவே செவ்வன்ற படித்திறன் 4 சைன் தீட்டாவின் கீழ் 3 cos θ. இதுதான் செவ்வன்ற படித்திறன். இந்த செவ்வன்ற படித்திறனை இன்னொரு விதமாகவும் காணலாம். 2 புள்ளிகள் தெரியும். 3 sin θ சக 7/6. அதே மாதிரி y கூறுகளின் வித்தியாசம் எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி x கூறுகளின் வித்தியாசம் 4 cos θ சய 0 சமன் 4 sin θவின் கீழ் cos θ 3 cos θ. இந்த cos θ வெட்டுப்படும். சரிதான். அப்போ குறுக்க பெருக்கினீங்களா எல்லாம் பெருக்கி சுருக்கினா சைன் தீட்ட அரையண்டு வருது. சைன் தீட்ட அரையண்டா தீட்டாவுக்கு பல பெருமானங்கள் இருந்தாலும் இந்த நோட்டுக்கும் π/2க்கும் இடையில்
ஒரே ஒரு கோணம் பையின் கீழ் 6 எங்களுக்கு தந்திருக்கு. இந்த தீட்டா நோட்டுக்கும் π/2க்கும் இடையிலான் இருக்கலாம். சரிதான், ரைட். அடுத்த ஒரு கேள்வி, சரி, 6வது கேள்வி. இங்கே பாருங்க, இதை நாங்கள் ஒரு y என்று வைப்போம். tan இன்வர்ஸ் 5/3 tan x/2 + 4/3 dy/dx முதல் காணுவோம். அதைத்தான் காண சொல்லி முதல் கேட்கிறார். tan இன்வர்ஸை வகையிட்டா 1/1 சக இந்த 5/3 tan x/2 + 4/3 வர்க்கம். பிறகு இதை வகையிட்டோம்டா 5/3 tan x/2 வகையிட்டா sec வர்க்கம் x/2 × ½ இந்த இதுண்ட விரிவெல்லாம் எழுதி இதில் ஒரு சின்ன சுருக்கல் ஒன்று கிடக்கு. இந்த விரிவெல்லாம் எழுதி நீங்கள் சுருக்கினா உங்களுக்கு இப்படி ஒரு விட வரும். இதெல்லாம் சுருக்கினீங்களா மேலே 3/2 வரும், கீழே 5 சக 4 sin x வரும். ரைட். அப்போ இதை வகையிட சொல்லி கிடாக்கு. சரிதானே, வகையிட்டால் உங்களுக்கு வகையிட்டு சுருக்கியக்கு இப்படி ஒரு விட வரும். இதிலிருந்து 1/5 சக 4 sin x அதை தொகையிடட்டாம். ரைட். அப்போ இங்கே பாருங்க, dx இன் கீழ் 5 சக 4 sin x இதை தொகையிடைக்க இந்த 3/2 அங்கே 2/3 வரும். உங்களுக்கு தெரியும் இந்த tan இன்வர்ஸ் அதை வகையிடைக்க 3/2 கீழே 5 சக 4 sin x வருகிறது. அவை இதை தொகையிடைக்க நாங்கள் வகையிட்டது வரும். tan இன்வர்ஸ் 5/3 tan x/2 + 4/3. மறக்காமல் ஒரு தொகையிட்டு மாறிலியும் நீங்கள் எழுதலாம். சரி மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன்.